இங்கே பேசியவர்கள் எல்லாம் மதுவிலக்கு பற்றி பேசினார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதுவிலக்கு பற்றி பேசும்பொழுது சில நாளுக்கு முன்னாடி தான் 5 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தது. இசைக்கலைஞர்கள் போராடினாங்க. கோவன் என்ற ஒரு இசைக்கலைஞர் மதுவிலக்கு கொண்டு வரணும்னு ஒரு பாட்டு எழுதி பாடினதுக்காக சிறையில் அடைத்தாங்க. பல மாணவர்கள் போராடினார்கள் மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு. அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. பல ஊர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் போராடினார்கள். மதுவிலக்கிற்காக ஒரே ஒரு கடையை மூடுங்கன்னு சொல்லி மார்த்தாண்டத்துக்கு அருகிலே கன்னியாகுமரியிலே ஒரு காந்தியவாதி சசி பெருமாள் உயிரையே விட்டார். ஆனாலும் இந்த ஆட்சி என்ன சொல்லுச்சு? சட்டசபையில் என்ன சொன்னாங்க? நத்தம் விஸ்வநாதன் என்ற அமைச்சர் தெளிவா சொன்னார், ஆணித்தரமாக ஆணவத்தோடு சொன்னார், மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வர முடியாது, அரசாங்கத்திற்கு நஷ்டம் வந்துவிடும், இழப்பு வந்துவிடும், நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வர மாட்டோன்னு அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் அம்மாவை கேட்டுட்டு தான் செய்ய முடியும். தானா அமைச்சர் பதில் சொல்ல முடியாது. அதனால ஜெயலலிதா அவர்களை கேட்டுக்கொண்டு அந்த அமைச்சர் மதுவிலக்கை கொண்டு வர மாட்டேன் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தோடைய வருமானம் அங்கே இருக்கக்கூடிய வாடகை கட்டுறதுக்கு, செலவுகளுக்காக, பிள்ளைகள் படிப்பதற்காக இதுக்கெல்லாம் போகணும். ஆனால் போகாமல் அந்த வருமானம் டாஸ்மாக் கடைகளுக்கு போகிறதால குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது. பிள்ளைங்களோட படிப்பு கெட்ட போகுது. எத்தனை பிள்ளைகளுடைய படிப்பு பாதியிலே நிறுத்தப்பட்டு அவங்கள வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழல் எத்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. பெண்களுடைய படிப்பு நின்று போயிருக்கிறது. திருமணங்கள் நின்று போயிருக்கு. அந்த குடும்ப தலைவர்கள் உடல் நலம் கெட்டு போகுது. குடித்து குடித்து உடம்பு கெட்டு போய் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் விற்று சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையும் அந்த மருத்துவ செலவுக்காக செலவு பண்ணி அந்த குடும்பமே அவர்களை காப்பாற்ற முடியாமல் நடுத்தரவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலை எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். 110 படித்தாங்க ஒரே முதலமைச்சர். 100கணக்கான 110 படித்த ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். ஏதாவது 1-2 தவிர வேற எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை. இந்த தேர்தல் அறிக்கை என்பது தலைவர் கலைஞருடைய தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் எழுதின தேர்தல் அறிக்கை இல்லை, நீங்கள் எழுதின தேர்தல் அறிக்கை. தலைவர் சொன்னாங்க, நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தேர்தல் அறிக்கை எழுத வேண்டாம், மக்களை போய் சந்தியுங்கள். ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு இடமா போய் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை சந்தியுங்கள். அவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை தேர்தல் அறிக்கையாக எழுதுங்கள் என்று அந்த பணியை எங்களுக்கு சொன்னார். மற்றவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தேர்தல் அறிக்கை எழுதுவார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் சொல்லட்டும், அதை எழுதுங்கள், அதுதான் தேர்தல் அறிக்கை என்று சொன்னார். 2003 வருஷம் அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் டாஸ்மாக் என்ற அரசாங்க நிறுவனத்தையே உருவாக்குறாங்க. அந்த நிறுவனத்தின் வழியாக சில்லறையாக அரசாங்கமே மதுவை, சாராயத்தை விற்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கியது ஜெயலலிதா தான். அதுவும் நாட்டு மக்களுக்கு, அதுவும் அரசாங்கத்துக்கு பணம் வரணுங்கிறதுக்காக செய்யலை. 2002 வருஷம் அவங்க தனக்காக ஒரு நிறுவனத்தை துவங்குறாங்க, ஒரு தொழிற்சாலையை துவங்குறாங்க. அது என்னன்னா மிடாஸ். இந்த சாராயத்தை தயாரிக்கும், மதுபானங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மிடாஸ். அது வேற யாரோடதும் இல்லை. அதில் இயக்குனராக இருந்தது சசிகலா அவர்கள். சசிகலானா ஜெயலலிதா, ஜெயலலிதானா சசிகலா. அதனால் அதில் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தனக்காக ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி மக்களை குடிகாரர்களாக, குடிக்கு அடிமையானவர்களாக, மதுவுக்கு அடிமையானவர்களாக மாற்றிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்னா அதுதான் ஜெயலலிதா. இன்று ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுக்கு மதுக்கடைகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஊரில் கூட நான் கடையை திறப்பேன் என்று திணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அது ஜெயலலிதாவோட ஆட்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க, எதுவும் ஓடுறதில்லை. பல ஊரில் போய் கேட்டிருக்கேன், பல நேரங்களில் கிடைக்கிறதில்ல.
இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஓடாது. தலைவர் கொடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தொலைக்காட்சி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது இல்லையா? ஆனால் இந்த அம்மையார் சில மாதங்களுக்கு முன்னால் கொடுத்த மிக்சி கிரைண்டர் எதுவும் செயல்படுறது இல்லை.